ஒரு தேசத்தை அழிக்க நினைத்த வல்லரசின் சூழ்ச்சிகளும் அந்த சூழ்ச்சிகளை முறியடித்து இன்றும் மலை போல் எழுந்து நிற்கும் ஒரு பெருநாட்டையும் கூறுகின்றது இன்றைய கதை. இந்த கதை எங்கள் தேசத்து இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் மிகவும் பொருத்தமான கதை. ஒரு தேசத்தை அழிக்க அந்த தேசத்தின் எல்லைகளில் பீரங்கிகளை நிறுத்த தேவையில்லை, அணுகுண்டுகள் தான் வீச தேவையில்லை. அந்த நாட்டின் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கினால் போதும். இந்த கொடூரமான யுக்தியை மிக துல்லியமாக மிக கொடூரமாக வரலாற்றில் அரங்கேற்றியது யார் தெரியுமா? அதுதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அபின் என்ற போதையை இந்தியாவில் விளைவித்து சீனாவில் வழங்கி அங்கிருக்கும் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி நாட்டின் வணிகத்தை வீழ்த்தும் சிந்தனையோடு நகர்த்திய சம்பவம் இது. இது சீனாவின் நூற்றாண்டு கால அவமானம் பற்றியும் அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முதலாளிகள், தொழிலதிபர்கள் அவர்களுடைய மறைக்கப்பட்ட பங்கும் பற்றி ஒரு கசப்பான கதையோடு மிகப்பெரிய உண்மையை உங்களோடு பகிர்கின்றேன். நான் திலீஸ் சிங்கராஜா. 18ஆம் நூற்றாண்டில் சீனா உலக பொருளாதாரத்தில் ஒரு தனித்தீவு போல இருந்தது. சீன பேரரசர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்தும் தங்களிடமே உள்ளன. காட்டு மிராண்டிகளான வெளிநாட்டவர்கள் தங்களுக்கு தேவையில்லை என்ற கர்வத்துடன் தங்கள் வணிக கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். ஆனால் பிரிட்டனுக்கு சீனா தேவைப்பட்டது. ஏன்? தேயிலை. இங்கிலாந்து மக்களுக்கு தேயிலை ஒரு வெறியாகவே இருந்தது. அவர்கள் சீனாவில் இருந்து டன் கணக்கில் தேயிலைகளையும் பட்டு துணிகளையும் பீங்கான் பாத்திரங்களையும் இறக்குமதி செய்தனர். இங்கேதான் பிரச்சனை ஆரம்பித்தது. பிரிட்டன் சீனாவிடமிருந்து பொருட்களை வாங்கியது. ஆனால் சீனா பிரிட்டனிடமிருந்து எதையும் வாங்க மறுத்தது. உங்கள் கம்பளி துணிகள் முதல் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இதனால் பிரிட்டன் தன்னிடமிருந்த வெள்ளி மற்றும் தங்கத்தை கொடுத்து தேயிலை வாங்க வேண்டியிருந்தது. இதனால் பிரிட்டனின் கஜானா காலியானது. இதை வர்த்தக பற்றாக்குறை என்பார்கள். அதை சரி செய்ய பிரிட்டன் ஒரு நயவஞ்சக திட்டம் தீட்டியது. சீனர்களிடம் விற்பதற்கு நம்மிடம் ஒரு பொருள் வேண்டும், அவர்கள் மறுக்கவே முடியாத ஒரு பொருள் வேண்டும். என்ன செய்யலாம் என்று சிந்தித்தார்கள். அந்த பொருள்தான் அபின், ஓபியம். அபின் என்பது ஒரு போதைப் பொருள். இது பொப்பி என்கின்ற செடியிலிருந்து கிடைக்கின்றது. அதை விளைவிக்க சிறந்த இடமாக அவர்கள் தேர்ந்தெடுத்தது அப்போது பிரிட்டனின் காலனியாக இருந்த இந்தியாவைத்தான். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவின் வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளில் இருந்து ஏழை விவசாயிகளை மிரட்டியது. நீங்கள் நெல் பயிரிடக்கூடாது, கோதுமையை விளைவிக்க கூடாது, அபின் மட்டுமே பயிரிட வேண்டும் என்று வலியுறுத்தியது. மறுத்த விவசாயிகள் அவர்களின் நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளும் கொடுக்கப்பட்டது. உணவு விளைவிக்க வேண்டிய நிலங்கள் விஷம் விளைவிக்க வேண்டிய நிலங்களாக மாற்றப்பட்டது. பிரிட்டன் இந்திய விவசாயிகளை அடிமைப்படுத்தி அபினை விளைவித்து அந்த அபினை சீனாவிற்கு கடத்தி சென்று விற்று அதற்கு பதிலாக சீனர்களிடமிருந்து வெள்ளி நாணயங்களை பெற்றது. அந்த வெள்ளியை கொண்டு சீனாவில் இருந்து தேயிலையை வாங்கி அதை இங்கிலாந்துக்கு அனுப்பியது. சுருக்கமாக சொன்னால், இந்தியர்களின் உழைப்பை சுரண்டினார்கள், சீனர்களின் அறிவை மழுங்கடித்தார்கள். இதனால் பிரிட்டன் தனது தேநீர் கோப்பையை நிரப்பிக் கொண்டது. பிரிட்டன் அபினை நேரடியாக சீனாவிடம் விற்கவில்லை. ஏனென்றால் சீனாவில் அபின் தடை செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கடத்தல்காரர்கள் மூலம் இதை சந்தைப்படுத்தினார்கள். இன்றைய தேசத்திலும் அதுதான் நிகழ்கிறது. ஆரம்பத்தில் மருந்தாக அறிமுகப்படுத்தப்பட்ட அபின் விரைவில் ஒரு பழக்கமாகி பின்னர் அது ஒரு வெறியாக மாறத் தொடங்கியது. 1830களில் சீனாவின் அரசு அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், மாணவர்கள், சாதாரண கூலிகள் என சுமார் 1.2 கோடி சீனர்கள் அபினுக்கு அடிமையானார்கள். அபின் போதையால் சீன சமூகம் சீரழியத் தொடங்கியது. குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்தன. சீனாவின் வெள்ளி பணம் முழுவதும் பிரிட்டனுக்கு பாய்ந்தது. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் புகைப்பிடிக்கும் குழாய்களுக்கு முன்னால் மயங்கி கிடந்தது. சீன பேரரசர் இதை கண்டு கொதித்தெழுந்தார். லின் ஜெக்ஸ் 1839இல் பிரிட்டிஷ் வியாபாரிகளிடம் இருந்த 20,000 பெட்டி அபினை கைப்பற்றி அதை கடலில் கரைத்து அழித்தார். விக்டோரியா மகாராணிக்கு எங்கள் மக்களை அழிக்கும் இந்த விஷத்தை ஏன் விற்கிறீர்கள் என்று ஒரு கடிதமும் எழுதினார். பதிலுக்கு பிரிட்டன் என்ன செய்தது? மன்னிப்பு கேட்டதா? இல்லை. எங்கள் சொத்துக்களை, அதாவது இந்த அபினை அழித்து விட்டீர்கள், தடையற்ற வர்த்தகத்தை தடுத்து விட்டீர்கள் என்று கூறி பிரிட்டன் தனது நவீன கடற்படையை சீனாவுக்கு அனுப்பியது. சீனாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே போர் தொடங்கியது. இதுவே முதல் அபினி போர். 1839 முதல் 1842 வரை. பழைய வாள்களையும் ஈட்டிகளையும் வைத்திருந்த சீன ராணுவம் பிரிட்டனின் நவீன பீரங்கி கப்பல்களை எதிர்க்க முடியாமல் படுதோல்வி அடைந்தது. சீனா சரணடைந்தது.
அவமானகரமான நான்கிங் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன கூறப்பட்டது என்று தெரியுமா? முதலாவது, சீனா பிரிட்டனுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, சீன துறைமுகங்கள் பிரிட்டனுக்கு திறக்கப்பட வேண்டும். மூன்றாவது, மிக முக்கியமாக ஹாங்காங் தீவு பிரிட்டனுக்கு சொந்தமாக்கப்பட்டது. இதுதான் சீனாவின் 100 ஆண்டு கால அவமானத்தின் தொடக்கம். இப்போது இந்த கதையில் இந்தியாவிலும் ஒரு விடயம் இருக்கின்றது. பிரிட்டன் அபினை விளைவித்தது சரி, அதை சீனாவுக்கு கொண்டு சென்று விற்றது யார்? பிரிட்டிஷ் கப்பல்கள் மட்டுமல்ல, பல இந்திய வர்த்தகர்களும் அதில் ஈடுபட்டனர். இதில் பல தொழிலதிபர்கள், இன்று இந்தியாவில் பாராட்டப்படுகின்ற பல வர்த்தகர்கள் கூட அடங்குகின்றார்கள். சாதாரண மனிதர்களாக இருந்த இவர்கள் இந்த அபின் சீனாவுக்கு கடத்தப்பட்டதன் வழியே பல செல்வம் கொள்ளிக்கும் தனவந்தர்களாக, வர்த்தகர்களாக, கோடீஸ்வரர்களாக மாறினார்கள். இந்த அபின் வர்த்தகத்தில் கிடைத்த அந்த அபரிமிதமான லாபம்தான் பின்னைய நாளில் இந்தியாவில் மும்பை நகரம் இன்று ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக மையமாக இருப்பதற்கு காரணமாக இருந்தது. அன்று சீனாவில் விற்கப்பட்ட அபினின் பங்கும் இதற்கு காரணம் என்பது மறுக்க முடியாத கசப்பான உண்மை. இன்று இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு வர்த்தக போருக்கு இதுதான் காரணம் என்பதும் ஒரு வரலாற்று உண்மை. தென் சீன கடலில் சீனா மிகப்பெரிய பிடிவாதமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ள இந்தியாவின் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டியதும் ஒரு விடயம்தான். இப்பொழுது சீனாவுக்கு வருவோம். சீன பள்ளிகளில் இன்றும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் முதல் பாடம் எது தெரியுமா? 100 ஆண்டு அவமானம். நாம் பலவீனமாக இருந்தோம், அதனால் போதை மருந்து கொடுத்து நம்மை அழித்தார்கள், நம் நிலங்களை பறித்தார்கள். இனி ஒருபோதும் சீனா அப்படி ஏமாறக்கூடாது. இனி ஒருபோதும் சீனா பலவீனமாக இருக்கக்கூடாது. ஜி ஜின்பிங் பேசும் சீன கனவு என்பது இந்த 150 ஆண்டு கால அவமானத்தை துடைத்து மீண்டும் உலகத்தின் உச்சிக்கு செல்வதுதான். வரலாறு விசித்திரமானது. அன்று இந்தியா விளைவித்த அபின் சீனாவை அளித்தது. அன்று ஈட்டிய லாபம் இந்தியாவின் நவீன தொழில்துறைக்கு அடித்தளமிட்டது. அன்று அவமானப்பட்ட சீனா இன்று அந்த வடுக்களை சரி செய்ய உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. வரலாற்றை மறப்பவர்கள் அதை மீண்டும் வாழ சபிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. இது சீனாவிற்கு மட்டுமல்ல, தமிழ் இனத்திற்கும் பொருந்தும். வரலாறு நமக்கு கற்பிக்கும் பாடம் மிக கடினமானது. ஓர் இனத்தை வேறறுக்க பெரும் போர் தேவையில்லை, போதை என்ற ஒன்றே போதும் என்பது சீன வரலாறு நமக்கு கற்பிக்கும் பாடம் என்பதை மீண்டும் குறிப்பிடுகின்றேன். அன்று சீனா அபின் புகையில் சரிந்தது. இன்று நம் இலங்கை ஆட்சி செய்தவரின் கரங்களினாலேயே அழிக்கப்பட்டது. நம் இளைஞர்கள், நம் யுவதிகள், நம் வாழ்வியல், நம் வரலாறுகள், இந்த நாட்டின் மகிமைகள் என்பன இழக்கப்படுகின்றது. இன்று சாதாரணமாக அனைத்து போதைகளும் இளைஞர்கள் கரங்களுக்கு கிடைக்கின்றது, பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. இதனால் லாபம் அடைபவர்கள் மிகப்பெரிய வர்த்தகர்களும் அரசியல். அன்று சீனாவை அழிப்பதற்கு ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்ற அந்நிய சக்தி இருந்தது. ஆனால் இன்று எங்களுடைய சொந்த மண்ணிலேயே நம் வருங்கால தலைமுறைகளான கல்வி கற்க வேண்டிய வயதில் போதைக்கு அடிமையாகி சிந்தனை மழுங்கி வீதியில் திரிகின்ற இளைஞர்களை, மாணவர்களை காணுகின்றோம். 100 ஆண்டு கால அவமானத்தில் இருந்து சீனா மீண்டு இன்று வல்லரசாகிவிட்டது. ஆனால் உலகம் போற்றும் அறிவு சமூகமாக திகழ்ந்த தமிழினம், உலகின் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய இலங்கை இன்று தன் இளைய தலைமுறையை போதைக்கு பலி கொடுத்து விட்டு மீள முடியாத இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. உலகிற்கே வணிகத்தையும் அறத்தையும் கற்றுக் கொடுத்த ஓர் அறிவு சமூகம் இன்று போதை பிடியில் சிக்கி தன் சுயத்தை இழந்து நிற்பதுதான் காலத்தின் கோலம். அன்று பிரிட்டிஷ் அபினை கொண்டு வந்து சீனாவை அளித்தார்கள். ஆனால் இன்று பல இடங்களில் அரசியல்வாதிகளே, மக்கள் பிரதிநிதிகளே நமது மக்களை இந்த போதைக்கு அடிமையாக்கி வேரறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம் பிள்ளைகளுக்கு பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைப்பதை விட போதை இல்லாத தெளிவான புத்தியையும் சுயமரியாதையையும் சேர்த்து வைப்பதே மிகச்சிறந்த சொத்து. இல்லையேல் நாளைய வரலாறு நம்மை வீர தமிழினம் என்று எழுதாது, அது மயக்கத்தில் வீழ்ந்த இனம் என்றே பதிவு செய்யும். விழித்துக்கொள் தமிழா. இந்த வரலாற்றை அனைவரும் அறிந்து கொள்ளட்டும். நாளைய தமிழினம் நிமிர்ந்து வாழட்டும். இந்த காணொளியை உங்கள் உறவுகளுக்கும், தெரிந்தவர்களுக்கும், நண்பர்களுக்கும் பகிருங்கள். எம் தேசத்தில் குண்டுமழை பொழிந்து மக்களை அழித்தது மட்டும் இனப்படுகொலை அல்ல. போதைக்கு அடிமையாக்கி மக்களை கொல்வதும் அவர்களுடைய அறிவை கொல்வதும் ஒரு இனப்படுகொலையே.